நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்கு உண்டான பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாத ராசி பலனில் நிறைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நிறைய முக்கியமான கிரக நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்க போகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகுது. அதாவது இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கார். 13ஆம் தேதி அன்னைக்கு அவர் கும்பராசிக்கு போகிறாரு. அதே 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்க புதனும் கும்பராசிக்கு போகிறாரு. அதுமாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு அதே 13ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. அப்போ இந்த 13ஆம் தேதியில் மட்டும் சூரிய பகவான், புதன், சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்களும் ஒரே நாளில் ராசி மாற்றம் அடையுது. அதோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாதம் தொடங்கி 4வது நாளே மகர ராசிக்கு போகிறாரு. மகர ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுமாரி குரு பகவான் மேசராசியில் பலமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று இருக்காரு. ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்காரு. கேது கன்னி ராசியில் புதனோட வீட்டில் இருக்காரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படிங்கிறது. இந்த கிரக அமைப்பை பொறுத்து ராசி மாற்றத்தை பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இதெல்லாம் நடக்குமா, இல்லை இதெல்லாம் செய்யலாமா, இல்லை வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வருமா, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வீடியோவை பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உங்களோட ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில். அதுவும் இப்போ பலமடைஞ்சு போயிருக்காரு. அதாவது செவ்வாயோட வீட்டில் குரு பகவான் இருக்கார். செவ்வாய் உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான். அதோட உங்களோட ராசிக்கு செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துக்கு 2வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கு 9வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாயோட வீட்டில் குரு இப்போ பலமடைஞ்சு இருக்கார். அப்படிங்கும்போது தனம், வாக்கு, குடும்பம் இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கார். அதாவது காசு கொடுத்துருவார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு காசு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்காது. எங்கேருந்தாவது காசு வந்துடும். அதுமாதிரி நமக்கு வர வேண்டிய பாக்கி வசூலாகிடும். காசு அப்படிங்கிறது கடனு கேட்டால் கூட எங்கேருந்தாவது கிடச்சிரும். அப்படி ஒரு இடம். அப்போ காசு பணத்தை பற்றி பஞ்சம் இல்லை. யாரோட காசாவது நம்மக்கிட்ட இருக்கும், எடுத்து 10 ரூபா அர்ஜென்ட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்புறம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். மறுபக்கம் இந்த பக்கம் விரயஸ்தானத்தில் சனி பார்த்துக்குங்க. ராஜ கிரகங்கள் 2 கிரகம். ஒரு கிரகம் கொடுக்குற இடத்துல இருக்குது, இன்னொரு கிரகம் செலவு பண்ணுற இடத்துல இருக்குது. அப்போ வரவும் செலவும் சமமாக போயிடுது. 10 ரூபா எடுத்து மிச்சம் வைக்கணும் அப்படின்னா முடியாது. அதுமாரி செலவுக்கு 10 ரூபா இல்லையேன்னு தடுமாறுவோமோ அப்படிங்கிற பயம் அதுவும் தேவையில்லை. அப்போ வரவுக்கும் செலவுக்கும் சமம். 7.5 சனியில் விரயசனி காலகட்டத்தில் இப்படி ஒரு அமைப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா விரயசனி காலகட்டத்தில் செலவுக்கு காசு இல்லாமல் கடன் வாங்குறவங்க தான் அதிகம். ஏதோ கடன் வாங்காமல் 10 ரூபா நம்ம கை காசு போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறது ஒரு பக்கம் நல்லது. அதோட 7.5ல் சனி இருக்கும்போது 2வது சுற்று 3வது சுற்று இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மை வாரி கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் தொடங்கி 4வது நாள் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு மகர ராசிக்கு செவ்வாய் உச்சமடைகிறாரு. உச்சமடைகிற காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம், சகாயஸ்தானம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். லாபஸ்தானத்துக்கு அவர் வரக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிலில் உச்சபட்ச வளர்ச்சியை கொடுத்துருவார். அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத கொடுத்துருவார். சமூகத்தில் முக்கிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடிக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கிளை தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியிலையும் நீங்கள் ஆர்வம் காட்டலாம். இப்போ ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஏதோ சுமூத்தாக, ஆனால் 10 ரூபா மிச்சம் படுத்த முடியல, இன்னொரு 10 ரூபா கிடைச்சா நல்லாயிருக்கும், வரவும் செலவும் சமமாக போயிடுது, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முயற்சியை எடுத்துருங்க. கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம். செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்காரு. அதுவும் எங்கள் மகர ராசியில் லாபஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. அற்புதமான ஒரு யோக பலன். அப்போ ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன், டீ கடை போடுறியா போடுங்க. டீ கடை வச்சுருக்கேன், ஹோட்டல் போடுறியா போடுங்க. ஒரு சின்னதாக ஒரு மருத்துவமனைக்கு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் வச்சுருக்கேன், பெருசாக ஆக்கலான் இருக்கேன், ஆக்குங்க, தப்பு கிடையாது. அதுமாரி பூமியை தொட்டு எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். செவ்வாய் பூமிக்காரகன ஒரு உச்சமடைகிறாரு. அப்படிங்கும்போது எதை போட்டாலும் பொண்ணாகும். மண்ணை நம்பி என்ன தொழில் வேணாலும் செய்யலாம். விவசாயத்தில் இருக்கிறவங்க உச்சமடையலாம்.
ஒரு நெல் போடுறேன், கடலை போடுறேன், கரும்பு போடுறேன், எண்ணெய் வித்து ஏதாவது பண்ணுறேன், எதை போட்டாலும் விளையும். அதுமாரி குறுகிய கால பயிர்கள் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஒரு காய்கறி, ஒரு பழம், ஒரு கீரை, இந்த வகையில் லாபத்தை 10 ரூபா கூடுதலாக பார்த்துடலாம். அப்படி ஒரு யோகா அமைப்பு இருக்குது. அதுமாரி பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்க இருந்தால் இப்போ வில்லங்க நீங்கி சொத்து கைக்கு வந்துடும். பங்காளி ஒருத்தன் கேஸு போட்டான், அண்ணன் தம்பி ஒருத்தன் கேஸு போட்டான், இல்லை ரொம்ப 2-3 தலைமுறையாகவே கேஸில் இழுத்துட்டு கிடக்கு, பாகம் பிரிச்சிக்கல, இல்லைன்னா பொம்பளை பிள்ளை ஒன்று வீட்டில் பிறந்தது எனக்கு பாகம் வேணும்னு கட்சி கட்டிக்கிட்டு இருக்கு, சொந்த பந்தத்துக்குள்ளெல்லாம் போய் புகார் கொடுத்துக்கிட்டு கிடக்கு. அப்படிங்கிற நேரத்தில் இப்போ நாம் அதை எடுத்து பேசணுன்னா நல்லபடியாக பேசி முடிச்சிக்கலாம். கோர்ட்டுக்கு வந்து ஒரு கேஸ் நடந்து முடியாததை கூட வெளியில் பேசி முடிச்சுட்டு போய் வாபஸ் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே நியாயத்தை பேசி முடிக்கக்கூடிய காலகட்டம். அதுமாதிரி சொத்து விற்பனையின் மூலமாக லாபம் கிடைக்கும். ரொம்ப நாளாக விற்க முடியல ஒரு சொத்து, வில்லங்கத்தில் கிடக்கு, பாதை இல்லாமல் கிடக்கு, அது யாரும் வாங்க நாதி இல்லை, அப்படி கிடந்த இடத்துக்கெல்லாம் இப்போ நல்ல ஆள் வரும், நல்ல விலைக்கு கேட்பாங்க. அதுமாரி என்றைக்கோ எங்கேயோ ஒரு இடம் வாங்கி போட்டுருந்துருப்பீங்க, வாங்கினதை நம்மளே மறந்து போயிருப்போம், கல் கூட அந்த இடத்துல முறையாக கிடக்காது. இப்போ திடீர்னு ஒருத்தாங்கேருந்து வந்து ஒரு 20 லட்ச ரூபா தரேன் அந்த இடத்த கொடுமா, ஏன்னா நம்ம ஒரு 2-3 லட்சத்துக்கு தான் வாங்கி போட்டோம், அதை எட்டி கூட பார்க்கறதில்ல, இப்போ 20 லட்சம் போகுதா அப்படிங்கிற அளவுக்கு நிலத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் விவசாயத்துறை, நிலம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், தரகு, கமிஷன், ரியல் எஸ்டேட், புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே 10 ரூபா காசு பணத்தை அள்ளி சம்பாரிச்சு போடலாம் இந்த காலகட்டத்தில். அதேமாரி அரசியல் துறைக்கு ஆதிபந்தம் கொண்ட கிரகமும் செவ்வாய் தான். அப்படிங்கிறதால மீனராசி அரசியல்வாதிகள் சாதனை படிக்கலாம், பெரிய பதவி கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, குருவி தன்னை பனங்காயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு பெரிய பதவி கிடைக்கும். மேல்மட்டத்தில் உள்ள கட்சி தலைமை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதுமாரி அந்த அரசியலை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு இடைத்தேர்தல் ஏதாவது உங்கள் ஏரியா பக்கம் நடந்தால் நிற்கலாம், கட்சியில் ஒரு பெரிய பொறுப்புக்கு வரலாம், கான்ட்ராக்ட் கமிஷன் அதை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கலாம். இப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதோட மாதம் தொடங்கி 13 தேதி வரைக்கும் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்குது. ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. இதுவும் இடம் பூமியால் தான் 10 ரூபா காசு இருக்குங்கிறத சொல்லுது. மாதிரி பண தேவைகள் அப்படிங்கிறது முழுமையாக பூர்த்தி அடையும். நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. 7.5 சனி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுமாரி மாதம் தொடங்கி 13 நாள் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 3க்கும் 8 அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் பங்குதாரர்களை நாம் கொஞ்சம் பகைச்சிக்கக்கூடாது. பகைச்சிக்கிட்டால் தொழிலை விட்டு வெட்டிக்கிட்டு போகிற மாதிரி ஆகிவிடும். இந்த 13 நாளைக்கு கூட்டு தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா பங்குதாரர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க, திடீர்னு வெட்டிக்கிட்டு போகிறேம்பாங்க. வெட்டிட்டு போனால் போகட்டும் அப்படின்னு நம்ம 13 தேதி வரைக்கும் முடிவெடுக்க வேணாம். 13 தேதிக்கு மேலே யோசித்து முடிவெடுங்க. அதுமாரி முதலீடு பத்தில் ஒரு புது கூட்டாளியை சேர்க்குறேன், இதெல்லாம் இந்த 13 நாளைக்கு தொடயக்கூடாது. 13ஆம் தேதி கிடக்கட்டும், அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துவோம். ஏன்னா தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு மேலே அவரும் லாபஸ்தானத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் நல்ல முடிவுகள் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுமாரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அதிகாரிகளோட கெடுபிடி அப்படிங்கிறதும் அந்த சுக்கிரனால் இருக்கும். எல்லா வேலையும் கொண்டாந்து நம்ம தலையிலேயே கட்டுவாங்க. எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கிறது தாமதமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா ராசி அதிபதி குரு பகவானுக்கு சுக்கிரன் பகை கிரகம், கொஞ்சம் சேட்டையை கொடுக்க தான் செய்வார். அதுமாரி உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரியான பிரிவினைகள், திடீர்னு மன உளைச்சல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது நினச்சி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அதோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, குரு பகவானோட பார்வை ராசிக்கு 6, 8, 10 இந்த 3 இடத்துலையும் விழுவுது. இது திட்டமிடாத செஞ்ச காரியங்களில் கூட சில நேரத்தில் வெற்றி கொடுக்கும். இருந்தாலும் 7.5 சனி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ராசியிலே ராகு இருக்கார், கலத்திரஸ்தானத்தில் கேது இருக்கார், சர்ப்பதோஷ பிடியில் இருக்கீங்கிறதையும் மறந்துடக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நான் விட்டு கொடுத்து போகணும். பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, அடுத்தவனுக்கு போய் பொண்ணு பார்த்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடக்கூடாது. ஒரு நல்ல யோக பலம் பெற்ற ஒரு நாளில் போய் சர்ப்பசாத்தி பரிகாரம் பண்ணிங்க. முடிஞ்சவங்க குலதெய்வ ஆலயத்தில் புத்து எதாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பால் வச்சு வணங்குங்க. மற்றபடி குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது செய்யணும். சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்யணும். சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே 7.5 சனி அப்படிங்கிறது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.